ராயல் ஷோரூம்குள்ளே வந்து போக போகிறோம். இது இழுக்கணுமா பண்ணணுமா தெரியலையே. ஹாய் ப்ரோ. ஹாய் சார், உங்கள் பேர் என்ன? சதீஷ்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஸோ இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதீஷ்ண்ணா பாபுண்ணா தான் 2 பேர் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட கான்டாக்ட் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகிற மாதிரி வந்து போட்டிருப்பேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு என்கொயரி வந்தாலும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகே சார், தேங்க்யூ. சேல்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு என்கொயரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள். சேல்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே ஓகே. ஃபினான்ஸ் டீடைல்ஸ், டெஸ்ட் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கே கால் பண்ணுங்கள். ஓகே ஓகேண்ணா. இப்போ எல்லா பைக்லையும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்களா, இல்லை பர்டிகுலராக வந்து பைக் வந்து ப்ரைஸ் ஓவரால் டூ வீலர் இண்டஸ்ட்ரி எல்லா வெஹிக்கிளுமே உங்களுக்கு ப்ரைஸ் எல்லா பிராண்டுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்களா? ஓகே ஓகேண்ணா. கரண்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோண்ணா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஓவரால் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3%ங்களா? 3%னா இப்போ புல்லட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எவ்வளோண்ணா இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ராயல் என்ஃபீல்டில் எல்லா வேரியண்ட்டுமே 9,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா? ஓகே ஓகேண்ணா. சரி, இப்போ வந்து பாதி அமௌண்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்கண்ணா கொடுத்து. ஸோ அந்த கொடுத்து அவங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பழைய அமௌண்ட் கொடுத்து வந்து பே பண்ணிக்கலாமா, இல்லை இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் கொடுத்தா பே பண்ணி டெலிவரி? எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம 10,000 கொடுத்து புக் பண்ணுறோம்னா புக்கிங் வந்து ஒரு ப்ரையாரிட்டிக்காக தான். ஓகே, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற அன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் ஃபைனல் ப்ரைஸ். எந்த கஸ்டமராக இருந்தாலும் இப்போ அப்போ முன்ன ஒரு வருஷம் முன்ன புக் பண்ணாலும் சேம் அதே ஃபுல் அமௌண்ட் பே ஃபுல் அமௌண்ட் இப்போ கரண்ட்ல என்ன ரேட் இருக்கோ அதுதான் ப்ரைஸ் தான் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகேண்ணா. சரி, நான் மற்ற ஷோரூமை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷோரூமில் என்னென்ன ஸ்பெஷல்? நம்ம ஷோரூமில் வந்து மற்ற ஷோரூமில் வந்து வெஹிக்கிள் இவ்வளோ டிஸ்பிளே இருக்காது. நம்ம ஷோரூம் எல்லா கலருமே நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லா விதமான வெஹிக்கிளும் இருக்கும், எல்லா கலருமே இருக்கும். ஓகே ஓகே. மற்ற ஷோரூமில் இருக்காது. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மீட்டியார் BS6 மாடல் டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்க, ஸ்பீடா மீட்டர் வந்து அவங்க கனெக்ட் பண்ணல. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 60-70 வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாக. இப்போ ஒரு 90 வந்து போயிட்டுருக்கு. செம்மையாக குதிக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, வைப்ரேஷன் சுத்தமாக வந்து கிடையாது. கம்ஃபர்ட்டு வேறு லெவலில் வந்து இருக்குது. பிக்கப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் இதுவே 350 கிளாசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்நேரம் வைப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் இந்த ஹேண்டில் பேராக இருக்கட்டும், இந்த மிரராக இருக்கட்டும். மிரர் கூட பாருங்கள் எப்படி ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே இந்த கிளாசிக் 350 புல்லட் எல்லாத்துலேயுமே இந்த மிரர் வந்து இப்படி படப்படன்னு ஆடும். ஆனால் இதில் வந்து அப்படி எதுவுமே ஆடவே கிடையாது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இதோட கீர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கீரு. ஸோ இதோட டார்க்கு பவரு எல்லாமே வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு விடுறேன். ஸோ இந்த டோல்கேட்டில் போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்து திரும்ப போகிறேன். ஸோ இதோட கம்ஃபர்ட்னஸை பற்றி சொல்லி ஆகணும். சீரியஸாக தண்டர்பேட்டில் கூட எனக்கு வந்து கையே எட்டாது, ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. கைக்காக இருக்கட்டும், காலுக்காட்டம் இருக்குது. என்ன சொல்கிறது, லாங்கெல்லாம் போகிறோம்னு வச்சுங்களேன், லடாக் ட்ரிப்பெல்லாம் அடிக்கிறோம்னா பின்னாடி அப்படியே ஒரு பேக்கை போட்டுட்டு அப்படியே எப்படி பிடிச்சி உட்காந்தோம்னா போது நேர் போயிட்டே இருக்குது. என்ன இதை வந்து நீங்கள் கரெக்டாக புது பைக்கு நீங்கள் மீட்டியர் எடுக்கிறீங்கன்னா மைலேஜை மட்டும் நீங்கள் ஸ்லோவாக ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்கு ஓட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் செட் ஆகிரும் வண்டி. உங்களுக்கு வண்டியோட வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும் ரன்னிங்கில். உங்களுக்கு காற்று அடித்தாலும் இங்கே பாருங்கள், சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, தெரிக்க விடுதில்லை. ஸோ பெயின் வருமா இந்த வண்டியில் மீட்டியரில் லாங் போனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக அடித்து சொல்கிறேன், 100% இல்லை 200% அடித்து சொல்கிறேன். ஸோ பெயினே வராது. கால் பெயினாக இருக்கட்டும், ஹேண்ட் பெயினாக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், பெயின் வராது. ஸோ ஒரே ஒரு பெயின் அது வரும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லாங் ட்ரைவ் விடாமல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டிக்கி பெயின் மட்டும் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து குசைன் நல்லா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக வந்து செட் ஆகிரும். அவ்வளோதாங்க இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா. நிறையா வந்து வேரியண்ட்டாக கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே மிட்டு டாப் எண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸ்டார்டிங் வேரியண்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி மிட் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி டாப் எண்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸில் இருக்குது. ஸோ 7, 4, 11 மொத்தம் 14, 15 கலர்ஸ் வந்து பைக் இருக்குது இந்த மீட்டியரில். இந்த விண்ட்ஷீல்டோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்குது. இல்லைன்னா விண்ட் இப்போவே ரொம்ப நல்லா அடிக்குது வண்டி போகிற ஸ்பீடுக்கு. ஸோ இந்த விண்ட் வந்து நல்லா அடித்து மேலே வந்து தள்ளி கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ஃபேஸ் இந்த ஹெல்மெட் வந்து எதுவுமே தள்ளுறது கிடையாது. ஸோ அந்த ஹெல்மெட்டோட டாப்பில் தான் வந்து விண்ட் படுது, அதனால் உங்களுக்கு வந்து விண்ட் அப்படியே வந்து போயிடும். ஸோ சீரியஸாக சூப்பராக இருக்குது வண்டி. இதோட கம்ஃபர்ட் வந்து 350 கிளாசிக்கெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு போயிடும். நீங்கள் 350 கிளாசிக் இருக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடலாம். காசு கேட்ட வண்டின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ரீச் ஆக போகிறேன். இந்த மீட்டியரில் வந்து வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது, பெயின் சுத்தமாக வந்து கிடையாது. அதே மாதிரி
யார நம்மளை தானே வேறு லெவலில் கம்ஃபர்ட்னஸாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ மீட்டிஆர் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். பார்த்து சேஃபாக எடுங்க. ஸோ சேஃபாக வந்து ரைட் பண்ணுங்கள், சேஃப்டி கேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ சேம் டைம் ஸ்லோவாக வந்து போங்க. ஸோ ஸ்பீடாக போய் நம்ம எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன ரோட்டில் வந்து ஸ்லோவாக ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ரோட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அதுலேருந்து ஒரு டபுள் மடங்காக ஸ்பீடு வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இந்த ரோட்டில் 2 நிமிஷம் கம்மியாகுதா, அடுத்த ரோட்டில் 2 நிமிஷம் சேர்த்து கூட எடுக்கலாம். ஸ்பீடு போகிறதுல தப்பே இல்லை. அதுக்கு வேண்டி சின்ன ரோட்டில் போயிட்டு நீங்கள் வீணாக இது பண்ணிக்காதீங்க. ஸோ டாடா பாய், சைனிங் ஆஃப் ரித்திக் கோகுல். வேறு ஒரு வீடியோ வந்து பார்ப்போம்.